என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகப் போகின்றது குழந்தையே. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேர்பொலியாய் ஜொலிக்கப் போகின்றாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்தாய். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்து உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றார். உன் மனதைரியம் எத்தகையது! மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா நீதான் தங்கமே. உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகின்றார். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து தைரியமாக நின்றார். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன் தங்கமே. தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கிப் போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் தங்கமே. நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன். அழாதே. கடைசி நொடியில் கூட உனக்கான அற்புதத்தை நான் செய்வேன். ஏனெனில் ஆட்டு விப்பவன் நான் அல்லவா? விடியும் என்ற நேரத்தில் சூரியன் உதயம் ஆகாமல் இருக்கின்றதா? அதே போல் வானம் கருமேகங்களா இருண்டு மழை பொழியாமல் இருக்கின்றதா? கடல் தண்ணீரை கரைக்கு வராமல் கொண்டுள்ளதா? இதற்கெல்லாம் இல்லை. அது எப்படி சாத்தியம் என்று நினைக்கும் உனக்கு உன் சாயப்பா, உன் உயிராய் போற்றும் சாயியின் கிருபை கிடைத்து நீ வாழ்வதற்கான பொற்காலம் வருவதும் சாத்தியம்தானே தங்கமே. ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதையும் அழிக்கும். மௌனமாய் சில நேரம், மனதோடு சில நேரம், மகிழ்ச்சியாய் சில நேரம், மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் பொழுது உனக்கு. கலங்காதே. தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய் குழந்தையே. வெற்றி உனதாகும். சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி, மற்ற உறவாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்படுகின்றன. சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே. கவலையை விடு. மகிழ்ச்சியாக இரு. நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் உனக்கு திறந்து கொடுப்பார். நம்பிக்கையுடன் செயல்படு. சில மோசமான நாட்களை போராடி கடந்தால்தான் பல சிறந்த நாட்களை காண முடியும். உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நினைவுகள் கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். என் செல்ல குழந்தையே, ஏன் நீ துன்பம் கொள்கின்றாய்? உன்னுடன் தான் அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? எதை கண்டும் அஞ்சாதே. துணிந்து செயல்படு. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் தங்கமே. கலங்காதே. நீ வாழ்க்கையில் போராடும் கஷ்டங்கள் அனைத்தும் முடியப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் குழந்தையே. உன்னை நான் அல்லவா எப்போதும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு என்றுமே நன்மையே நடக்கும். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும். கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சையாகும். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும். யாரென தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும். எதையும் கடந்து போக தெரிந்த மனதிற்கு எதையும் மறந்து போக தெரியவில்லை. தனக்கென்றால் தவறும் சரிதான், பிறருக்கு என்றால் சரியும் தவறுதான். இன்றைய உலகில் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே. உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது
உன்னுடைய பணமோ பொருளோ அல்ல, போதும் என்ற எண்ணமோ எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே ஆகும். இதை புரிந்து கொள். வாழ்வில் வெற்றி அடைவார். வலிகள் கூட மறைத்து வைத்திருக்கும் வரைத்தான் அதற்கு மதிப்பு. வெளிப்படுத்தி விட்டால் அது ஒரு சாதாரண விஷயம். நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். கெடுசெயலானது மற்றொரு கெடுசெயலுக்கு வழிவகுக்கும். ஆகவே செய்வதை நன்றாக யோசித்து செயல்படுத்துங்கள். அன்பு குழந்தையே, சில நேரங்களில் ஆறுதல் தர யாரும் இல்லாத போதுத்தான் நீ ஆழமாக சிந்திக்க வேண்டும். உன்னை விட உனக்கு சிறந்த ஆறுதல் எதுவும் கிடையாது என்பதை. யாருக்காகவும் எதற்காகவும் நீ வாழ தேவையில்லை. உன் எண்ணம் எல்லாம் பிறருக்கு சேவை செய்யும் உள்ளமாக மட்டும் இருக்க வேண்டும். அதுதான் நீ எனக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும் குழந்தையே. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விட மாட்டேன். இந்த சாகியின் குழந்தை, உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன். நீ முயற்சிக்காத வரை உன்னால் எது முடியும் என்பதை நீ அறிந்து கொள்ளவே முடியாது குழந்தையே. விதி என்று நீ எதையும் விட்டு விடாதே. தொடர்ந்து போராடு. விதிவிலக்கென்று ஒன்று உள்ளது. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். வாழ்வில் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. இந்த கணத்தில் நீ மனதளவிலும் உணர்வளவிலும் எப்படி இருக்கின்றாய் என்பது நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுகின்றது குழந்தையே. வலிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றா, உருவாக்கப்படுகின்றா. பெண்கள் ஆண்களிடம் முதலில் எதிர்பார்ப்பது மரியாதைத்தான். மரியாதை மட்டும்தான். அதை அவளுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழகாகும் என்று உங்களுக்கு புரியும். மணிக்கணக்கில் பேசுவதை விட்டுவிட்டு மனம் திறந்து சில நிமிடம் பேசுங்கள். உறவுகள் நிலைத்து நிற்கும். என் தங்கமே, யாரையும் நம்பி வாழ்வது வாழ்க்கை அல்ல. நம்பிக்கையோடு வாழ்வது தான் வாழ்க்கை குழந்தையே. சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நம்மில் நாம் திருப்தி காணாவிட்டால் அதை வெளியே தேடுவது பயனற்றது குழந்தையே. மிகவும் பிடித்தவர்களிடத்தில் உரிமை எனப்படுவது புரிதலோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கட்டாயத்தின் பேரில் பறித்துக் கொள்ளக்கூடாது. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வாழ்க்கை மட்டும்தான் உள்ளது. சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என ஏங்குவது நல்லது கிடையாது குழந்தையே. ஏனெனில் உன் களம் வேறு, உன் திறன் வேறு, உன் காலம் வேறு. எனவே யாரையும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. உழைப்பை மட்டும் விட்டு விடாதே. உனக்கான சமயம் கண்டிப்பாக வரும். காத்திரு. இவ்வுலக வாழ்க்கையில் நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது பொறுமை மட்டுமே. பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சந்நியாசி ஆவதல்ல. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும். கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது குழந்தையே. உலகில் அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நடக்கும். அழுவதும் தவறில்லை, விழுவதும் தவறில்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின் எழாமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு குழந்தையே. ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் தன் உறவுகளை மறந்து விடுகின்றான். ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர். இதுதான் கலிகால வாழ்க்கை குழந்தையே. மாற்றம் என்ற ஒன்றே இவ்வுலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. நம்மால் நன்மைகள் செய்ய இயலாவிட்டாலும் நம் மனதில் இருக்கும் நற்சிந்தனைகள் நம்மை அறியாமல் நன்மைகளாய் வெளிப்பட்டு விடும். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகவில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் தங்கமே. உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில்
நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன். வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லும். கொண்டு செல்ல எதுவும் இல்லை. கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பை மட்டும். அன்பை பற்றி நினைத்து பார்க்க கூட நேரமில்லாதவர்களைத்தான் நாம் துரத்தி துரத்தி நேசிக்கின்றோம். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறப் போகின்றது. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துள்ளி கண்ணீரும் வீணாக போகாது. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை. தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. மனம் தளராதே. மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது, மற்றவர் தோட்டத்தில். அதை தேட வேண்டியதில்லை குழந்தையே. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவே. நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை. அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை. எதிர்பார்த்த உடனே எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கை என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எதற்கும் கலங்காதே. உன் நிலைமையை தலை கீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும் குழந்தையே. உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைப்பதற்கே. படைத்தவன் நினைத்து விட்டான், தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை. நாம் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம். ஆனால் நமக்கு இப்போது இருக்கும் கஷ்டத்தில் நமக்கு உதவ யாரும் முன்வரவில்லையே என்று நினைத்து கண் கலங்குகின்றாயா? நீ என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்க கூடாது குழந்தையே. எப்பொழுதும் உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு இந்த கவலை? தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகின்றாய்? ஏன் தடுமாறுகின்றாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு. நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு. நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் தங்கமே. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். நான் இருக்கின்றேன், கலங்காதே. உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அதற்கான பதில்கள் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும். அதுவரை உன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்துக் கொண்டே வருகின்றேன். உன் தேவையை பூர்த்தி செய்வேன். மனம் தளராது. விழிப்புடன் இருந்து வா. என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும். என் தங்கமே, உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு. அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும். மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து. உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே. உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனிமேல் நல்லதே நடக்கும். அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும். அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதை சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும். கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுத்தான், ஆனால் வலி அதிகம் குழந்தையே. பேச விருப்பம் இல்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடுங்கள். நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். உண்மையாக நேசிப்பவர்கள் அதை நம்பி ஆயுள் வரை காத்திருப்பார்கள். இது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம். நிஜங்கள் நிலைப்பதில்லை, நினைவுகள் அழிவதில்லை. தேவைக்காக இறைவனை தேடுவதை விட்டு நம் தேவையே இறைவனாக இருக்கட்டும். பணக்காரனாக வாழ ஆசைப்படாதே. மரணம் வரை இறைவனை தவிர யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படு. உன் கோரிக்கைகள் அனைத்தும் உரிய நேரத்தில் நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றி தருவேன். உனக்கு தேவையான அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எதிர்காலம் வாழ்க்கையை பற்றிய கவலை தேவையற்றது குழந்தையே. அது வெறும் மாயைத்தான். என்னுள் நீ, உன்னுள் நான் இருக்கும் வரை எனது அனுமதி இல்லாமல் எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. உனக்காக நான் இருக்கின்றேன். கலங்காதே. அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி. உனக்கு இருக்கும் கடன்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை தங்கமே. தக்க சமயத்தில் நான் அதை தீர்த்து வைப்பேன்.
இனி எந்த கடனும் வராமல் நானே உன்னை பார்த்துக் கொள்வேன். உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கப் போகின்றேன். என் ஆசீர்வாதத்தை கவனி. விரைவில் உன் கனவு நனவாகும். நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். வெற்றி கிட்டும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு. நான் உன்னுடன் இருக்கின்றேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று என்னை நம்பு. முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என்று எழுந்துவிட்டால் அதுதான் சாதனை. குழந்தையே, காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டும் நினை, நல்லதை மட்டும் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன். உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும். இந்த சாகியின் ஆசை எப்போது உனக்குண்டு தங்கமே. இப்போது நிம்மதியாக இரு. மனதிற்குள் என நினைக்கின்றோமோ அதுதான் செயலிலும் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதையே நினை, நல்லதை செய். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன். ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் அனைத்தையும் நான் மாற்றுவேன். கலங்காதே. உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது. பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்து ஆக வேண்டும். இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை கெட்டியாக பற்றிக்கொள். என் மீது உண்மையான நம்பிக்கை வை. என் திருவடி தரிசனம் உன்னை துயரக்கடலில் இருந்து கரையேற்றும் தங்கமே. நீ பிறருக்கு கொடுப்பதெல்லாம் உனக்கு நீயே கொடுத்துக் கொள்வதாகும். ஆகவே பிறருக்கு நல்லதையே கொடு. உனக்கு நல்லதே வந்து சேரும். என் வைரமே, மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள். நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும். குழந்தையே, உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும். எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகின்றது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எண்ணங்களை தூய்மைப்படுத்து. உலகம் உன் எண்ணங்களை வணங்கும். வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். குழந்தையே, ஏன் நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றா? நான் ஏற்கனவே உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் பூஜையில் உன்னிடம் நான் இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்தியும் விட்டேன். முதலில் என் பூஜையை செய்யும் முன் நான் உன் முன் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். அந்த நிமிடமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ கேட்கும் வரங்களை தருவதற்காகவே இவ்வுலகில் அனைவரின் உள்ளத்திலும் குடியிருப்பவன் நான். உன் வேண்டுதலுக்கான பலன் உன்னை வந்தடையப் போகின்றது. மன மகிழ்ச்சியுடன் காத்திரு தங்கமே. இத்தனை நாட்கள் நீ அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் முடியப் போகின்றது. உனக்கான புதிய விடியல் பிறந்து விட்டது. நிம்மதியாக இரு. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.